தேவைப்பட்டால் இஸ்ரேல் மீது மீண்டும் தாக்குதல் நடத்தப்படும் என்று ஈரான் தலைவர் அயதுல்லா அலி காமேனி தெரிவித்துள்ளார். தற்போதைய சூழலில் ஈரான் தலைவரின் பேச்சு போர் பதற்றத்தை அதிகரித்துள்ளது. 5 ஆண்டுகளில் முதன்முறையாக வெள்ளிக்கிழமை தொழுகைக்கு பிறகு அயதுல்லா அலி காமேனி தொலைக்காட்சி வழியே மக்களுக்கு உரையாற்றினார். அப்போது இஸ்ரேல் மீது 180 ஏவுகணைகளை வீசி ஈரான் ஆயுதப்படையினர் நடத்திய ஏவுகணை தாக்குதல் மிகச் சிறப்பான பணி என்று பாராட்டினார். ஈரான் தலைநகர் தெஹ்ரானில் உள்ள முக்கிய பிரார்த்தனை மையமான மொசல்லா மசூதியில் ஆயிரக்கணக்கான மக்கள் திரண்டிருந்த நிலையில் அவர்களிடையே உரையாற்றிய காமேனி, ஆப்கானிஸ்தான் முதல் ஏமன் வரை, ஈரான் முதல் காசா வரை அனைத்து நாடுகளும் எதிரி மீது நடவடிக்கை எடுக்க ஆயத்தமாக வேண்டும் என்று அழைப்பு விடுத்தார். தேவைப்பட்டால் இஸ்ரேல் மீது மீண்டும் தாக்குதல் நடத்தப்படும் என்றும் அவர் கூறினார். இஸ்ரேலின் தாக்குதலில் கொல்லப்பட்ட லெபனான் நாட்டு ஹெஸ்புல்லா தலைவர் ஹசன் நசரல்லா நினைவு நிகழ்ச்சியும் அப்போது நடத்தப்பட்டது. அப்போது இஸ்ரேலுக்கு எதிரான முழக்கங்கள் எழுப்பப்பட்டன. இறுதியாக 2020ஆம் ஆண்டு பாக்தாத்தில் அமெரிக்க தாக்குதலில் கொல்லப்பட்ட தளபதி சுலைமானியின் நினைவு நிகழ்ச்சியில்தான் காமேனி உரையாற்றியிருந்தார். அதன் பிறகு தற்போதுதான் ஈரான் தலைவர் காமேனி நாட்டு மக்களுக்கு உரையாற்றியுள்ளார். இதற்கிடையே ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அராகி லெபனான் தலைநகர் பெய்ரூட்டிற்கு வந்து ஹெஸ்புல்லா மற்றும் லெபனான் அதிகாரிகளை சந்தித்து ஆலோசனை நடத்தியுள்ளார்.